செந்தமிழன் சீமான் நேற்று தேர்தல் அறிக்கையை என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அண்ணன் சினிமா துறையில் இருந்ததுனால ஒரு திரைக்கதை மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு படம் நம்ம எழுதிட்டோன்னா நம்ம ப்ரொடியூசர்ட்டையோ நடிகர்கிட்டையோ போய் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது ஒரு திரைக்கதையாக சொல்லி அதை ஓகே வாங்கி தான் அந்த படத்தை தயாரிக்க முடியும், அந்த படத்தில் நடிகர் நடிப்பார். அது மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிறத திரைக்கதையாக படம் போட்டு காமிச்சிருக்கிறாரு ஏஐ மூலிமா. நல்லா தான் சொல்லியிருக்கிறாரு, நிறையா சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம தமிழகத்துக்கு 5 தலைநகர்கள் கொண்டு வரேன் அப்படின்றாரு. ஆடு மாடு மேய்க்கலாம் நான் அரசு வேலையாக கொண்டு வரேன் அப்படின்றாரு. இன்னும் நிறைய அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதை உண்மையிலே எனக்கு ரொம்ப அவர் அண்ணன் சொன்னதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இலவசம் கிடையாது அப்படின்றது. அதாவது இலவசமாக மருத்துவம், கல்வி, குடிநீர் இது 3 மட்டும்தான் இலவசமாக கொடுப்போம், மற்ற எதுவும் இலவசம்னு கிடையாதுன்னு இருக்காரு. அது உண்மையிலே நம்ம பாராட்டக்கூடியது. ஏன்னா மனிதன் சுயமாக சுயமரியாதையாக தன்மானத்தோடு வாழ்கிறதுக்கான வழி அது. நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ நமக்கு அந்த தன்மானம் ரொம்ப முக்கியம். ஒரு அரசாங்கம் கண்டிப்பான முறையில் இலவசம் கொடுக்கறதுங்கிறது ஒரு அரசாங்கத்துடைய வேலையே கிடையாது. அதை நல்லா சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு. நான் எந்த இலவசமும் கொடுக்க மாட்டேன், கல்வி, மருத்துவம், குடிநீர் 3 மட்டும்தான் கொடுப்போங்கிற மாதிரி நல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு ஒரு சாத்தியமாக ஆகும் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது தமிழகத்தில். ஒருவேளை 2026 சீமானனை ஆட்சிக்கு வந்துட்டார்னா இந்த கடனெலாம் எப்படி கட்டுவார், எப்படி உற்பத்தி பண்ணுவார், எப்படி உருவாக்குவார் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அது அவ்வளோ சாமானியமாக முடியாது. ஏன்னா ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது மக்களுடைய வரிப்பணத்தை வச்சு தான் இயங்குது. இப்போ திமுக 5 வருஷத்தில் அதையும் தாண்டி பல்வேறு விஷயங்களில் ஊழல் பண்ணி கட்சி பெருசாக வளர்ந்து வச்சுருக்குறாங்க. இந்த நேரத்தில் போயிட்டு நம்ம இதெல்லாம் சரி பண்ணி மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன்னா 2004 2014 வரைக்கும் காங்கிரஸ் எந்த அளவுக்கு இந்தியாவில் பெருசாக ஊழல் பண்ணியிருந்துச்சோ அதெல்லாம் சரி பண்ணி நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சிறப்பான முறையில் கொண்டு வந்துட்டார். அதுக்கே ஒரு சில வருடங்கள் ஆச்சு. சாத்தியம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, கண்டிப்பான முறையில் சாத்தியம் இருக்குது. அது ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு மாதிரி சிறப்பான தேர்தல் அறிக்கை தான் கொடுத்துருக்குறாரு. அண்ணனுக்கு இந்த தடவை ஓட்டு சதவீதம் கூடுமா குறையுமா அப்படிங்கிற ஒரு மாதிரி மனநிலை இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. உண்மையில் அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்னு நமக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.